நான் வந்து இன்னைக்கு வந்து கிரேப் ஜூஸ் தான் பண்ணியிருந்தேன். கிரேப்லாம் வந்து திராட்சைலாம் எனக்கு அப்படியே சாப்பிட தான் பிடிக்கும். ஆனா இந்த வெயிலுக்கு வந்து அப்படியே ஜூஸா குடிச்சாலும் கொஞ்சமாவது நல்லா இருக்கு. நான் எப்பவுமே வெறுமனே வந்து கிரேப் ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, சில்லுன்னு சாப்பிடும் போல இருந்துச்சு. அதனால எனக்கு ஐஸ்லாம் போட்டு அடிச்சிருந்தேன். இந்த ஃப்ளேவரில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புதினா அப்புறம் லெமன் போட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை, அதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்தா நல்லா இருக்கும். அந்த புதினா ஃப்ளேவருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கோங்க. நான் ஃபில்டர் பண்ணாம தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. திருப்பி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த திராட்சையில ஹார்ட்லாம் செய்வாங்க. நானும் செஞ்சு பார்த்தேன். ஹார்ட்லாம் வந்துச்சு. ஆனா அந்த டம்ளர்ல எனக்கு நிக்க வைக்க குச்சிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மாலாம் டூர் போயிட்டாங்க. போகும்போது ஒண்ணே ஒண்ணு தான் முக்கியமா சொன்னாங்க. இந்த மல்லிப்பூ செடி நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். தண்ணி ஊத்தி பாதுகாத்துக்கோங்க. டெய்லி பூ 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 மலர்ந்துருது. இந்த மண்டப மல்லி கிடைக்கிறதே கஷ்டம். செமையா பூக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அட்சய பாட்டில்ல போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு.